வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா இசிபி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா இசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வருகிற 17, 18 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 3000 கன அடியாக குறைப்பு. நீர்வரத்து 2000 கன அடியாக குறைந்ததை அடுத்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கருப்பன்துறை ஆற்றில் தரைப்பாலத்தில் அரிப்பு ஏற்பட்டு குடிநீர் குழாய்கள் முழுவதும் சேதம். திருநெல்வேலி டவுன் மேலப்பாளையம் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராமல் இருந்ததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவில்பட்டி கடலையூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட விளை நிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர். பயிர்களின் வேர்கள் அழுகி அழியும் அபாயம், விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திமுக எம்பி கனிமொழி ஆய்வு. ஆத்தூர், ஏரல் பகுதிகளில் பாதிப்புகளை பார்வையிட்டார். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த கனிமொழியுடன் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ள மீட்பு பணி விவரங்களை கேட்டறிந்தார். மழை இல்லை, பட் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு ஏரல் போயிட்டு அப்படியே அந்த 1 இங்கே தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர் வடிந்துள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. 9,000 கியூசெக்ஸ் தண்ணீர் திறந்து விடப்பட்டு கோரம்பள்ளம் டேங்க் உடையாமல் பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த 2026 தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. (2026) சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் விரும்பும் கூட்டணி அமையும் என இபிஎஸ் உறுதி. 2026 அதிமுக ஆட்சி முற்றிலும் மாறுபட்டு வேறு மாதிரி இருக்கும் எனவும் பேச்சு. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுக விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை, அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க.
பாஜகவுடன் கள்ள உறவில் உள்ள எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பொதுக்குழுவில் உச்சரிக்கவில்லை என RS பாரதி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி யோக்கியர் நாடகம் போட்டால் மக்கள் ஏமாந்து விடுவார்களா எனவும் கேள்வி. மறைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை. காவல்துறை அணிவகுப்புடன் நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை முகலிவாக்கம் மின்மயானத்தில் மறைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் உடல் தகனம். 21 குண்டுகள் முழங்க காவல்துறை இறுதி மரியாதை. மறைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. திருமாவளவன், கனிமொழி, GK வாசன், H ராஜா, நாராயணசாமி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதிக வரி செலுத்தும் கோவையின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். தரமான வாழ்க்கை நடத்துவதற்கான கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தி தரவில்லை என வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ரோடுக்கு இதே மாதிரி தான் 200 கோடி ரூபாய் முதல்ல கொடுக்குறோம் நாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஆனா எங்கேயுமே ரோடுகள் சரியா இல்லை. நீங்க எல்லாருமே பாக்குறீங்க, இன்னைக்கு ரோடுகள் படுமோசமா இருக்கு. அதிலும் கொஞ்சம் சிட்டியில வேணா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கிறோம். கொஞ்சம் பக்கத்துல போயிட்டோம்னா எல்லா ரோடுகளும் அவ்வளவு மோசமா. விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்படும் கண்ணாடி கூண்டு பாலத்தின் பணிகள் 95 விழுக்காடு நிறைவு. பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் ஏவவேலு தகவல். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என அதிமுக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டதற்கு அமைச்சர் ஏவவேலு வரவேற்பு. திருக்குறள் உரையின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் கலைஞர் எனவும் புகழாரம். தேர்தல் வரும்போது மட்டும் முக்கியத்துவம் தரும் கூட்டணி தலைவர்கள் தற்போது ஒதுக்கப்படுவதாக வேல்முருகன் வேதனை. அமைச்சர்கள் எங்களிடம் பேசினால் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விடுமோ எனவும் கேள்வி. தகவல் சொல்றீங்க, அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது, அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. வடமாவட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் பிச்சையா போடுகிறீர்கள் எனவும் வேல்முருகன் காட்டமான கேள்வி. ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? நீர்நிலைகளில் வீடு கட்டினால் எங்கும் செல்லும் என தமிழ்நாடு அரசுக்கு சீமான் கேள்வி. நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோமாலப்படுத்திருந்தியா? கோமாலப்படுத்திருந்தியா? என்ன பண்ண? அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு? அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு? குடும்ப அட்டை கொடுத்தது யாரு? ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு? மின் இணைப்பு கொடுத்தது யாரு? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யாரு? இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே. அப்ப
விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் தனது அரசியல் பயணம் தொடரும் என அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை தாண்டி தனக்கு வேறு எந்த செயற்திட்டங்களும் இல்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். தன்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் தொடராமல் இருக்க விசிகவிலிருந்து விலகுவதாக அறிக்கை. சென்னை அண்ணா நகர் டவரில் இரும்பு கம்பிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்ட சிறுவன். லாபகமாக செயல்பட்டு சிறுவனை மீட்ட பெற்றோர். உள்ள அளவுக்கு போயிருக்குன்னா வரத்துக்கு வழி இருக்கும். ரொம்ப நேரம் வந்துட்டாங்க, தள்ளி விட்டுற போறாங்க. இந்த போற அளவுக்கு வழி இருந்திருக்குன்னா அதே மாதிரி வரும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீரால் நெற்பயிர்கள் மூழ்கின. தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை. சங்கராபுரம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மின்வாரிய ஊழியர் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் 5 குழுக்களாக பிரிந்து தேடும் பணி தீவிரம். திருப்பத்தூர் அருகே சுமார் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கலங்குப்பட்டு ஏரி கண்மாய் நிரம்பியது. கலைங்கல்லில் இருந்து சுமார் 10 அடி உயரத்திற்கு அருவி போல் ஆர்ப்பரித்து வெளியேறும் மழைநீர். கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை மணந்த தமிழ்நாட்டு இளைஞர். பெண்ணாடத்தில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டு மேடையில் சுயமரியாதை திருமணம். நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீவாஞ்சிகம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு வைபவம். 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் கிரிவலம். வழிநெடுகிலும் சுவாமிக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து பக்தர்கள் சாமி தரிசனம். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் போட்டி. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் ஆஸ்திரேலிய அணி வீரர் ஸ்மித். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்டில் அதிக சதம் விளாசியவர் என்ற ஜோ ரூட்டின் சாதனையை சமன் செய்தார். இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை இழந்து 405 ரன்கள் சேர்ப்பு.